போன வருஷமே வந்து பார்த்தோம்னா, என்னுடைய வேற ஒரு சேனல்ல வந்து ஏற்கனவே இது சம்மந்தமான வீடியோ போட்டுருக்கிறோம். அதே மாரி இந்த வீடியோல வந்து நம்ம சேனல்ல இப்ப தான் முதல் டைம் போடுறோம். என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு யோகியின் சுயசரிதம். இந்த புக் பேர் வந்து பார்த்தோம்னா இதுதான். இங்கிலீஷ்ல சொன்னோம் அப்டின்னா, ஆட்டோபயோகிராபி ஆஃப் யோகி. இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2023 18, 12, 2023 அப்பயே நான் வாங்கிட்டேன். தெரியுதுங்களா? நிழல் 18, 12, 2023 திங்கட்கிழமை அன்னைக்கு வாங்கியிருக்கிறேன். நான் வாங்குனது ஆன்லைன்ல தான் வாங்குனேன். இது வந்து எந்த ஒரு ப்ரமோஷனோ எதுவோ கூட கிடையாது. இது என்னன்னா, நான் வந்து அப்ப வந்து நெறைய விஷயங்கள்லாம் தொலை பார்த்துட்டு இருப்பேன். ஆன்மீகம் தொடர்புடையதெல்லாம். அப்படி தொலை பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தோம்னா, சூப்பர் ஸ்டார் அவர்கள் பேசின ஒரு காணொளி பார்த்தேன். அவரு ஒரு புக்கு இதே ஆட்டோபயோகிராஃபி புக்கு தான் அவரும் வாங்கியிருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்திருக்குது. ஸோ அவர் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வருஷ கணக்குல அத படிக்காமலே வச்சிருந்திருக்கிறாரு. படிக்காம வச்சிருந்தவரு திடீர்னு அப்புறமேட்டு தான் அத படிச்சு பார்த்துருக்காரு. ஒரு ஷூட்டிங் போம்போது கார்ல போம்போது எடுத்துட்டு போயிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 7, 8 மணி நேரம் டிராவல்லாம். ஸோ போம்போது நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து இந்த புக் படிக்கிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, பாபா படம்லாம் வரதுக்கு முன்னாடி. இன்னைக்கு இருக்கிற மாரி ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் சிஸ்டம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அவங்க வேற ஏதோ ஒரு ஃபோன் கீன் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, பிடிச்சிருப்பாங்க. அவங்க அன்னைக்கு இருந்தப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புக் படிச்சிருக்கிறாரு. படிச்சாட்டி அவருக்குள்ள ஒரு நல்ல மாற்றம் வந்திருக்குது. நல்ல மாற்றம் வந்தவாட்டி அவர்களுடைய இது ஒரு உந்துதல் சக்தி வந்திருக்குது. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்தோம்னா, அவர் வந்து பாபா படம் எடுக்கலாம்னு சொல்லி ஆசைப்பட்டுருக்கிறாரு. அப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, பாபா படம் எடுத்திருக்கிறாரு. படம் ஓடுனுச்சா, ஓடலையாங்கிறதுலாம் 2ஆம் பட்சம். அப்படி ஒரு சாமி இருக்குது, அப்படி ஒரு மகாவதார் சித்தர் இருக்கிறாரு. சித்தர் மாரி தான் அவரு. ஒரு மகாவதார் இருக்கிறாரு. மகாவதார் பாபாஜி இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயமே தமிழ்நாட்டுல பாபா படம் வந்தவாட்டி தான் எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு தகவல். பாபா படத்துல ரஜினி ஐயா அவரு கொண்டுட்டு வரலைன்னா, பாபான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. மகாவதார் பாபாஜின்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லி நம்மள்ல 99% பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அவரு தான் வந்து முதல்ல அறிமுகப்படுத்தினாரு. சரி, ஓகே. இந்த புக் வந்து அவரு வச்சிருக்கிறாரு சரி. இன்னைக்கு வேற யார் யார் வச்சிருக்காங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, ஆட்டோ பயோகிராபி ஆஃப் யோகி அப்படின்னு சொல்லி நம்ம பேர் போட்டு பார்த்தோம்னா, ஆல்ரெடி அந்த புக் வந்து விராட் கோலி, நம்மளுடைய கிரிக்கெட்ல இருக்கக்கூடிய விராட் கோலி அவரு வச்சிருக்கிறாரு. நம்மளுடைய பாரத பிரதமர் அவரு வச்சிருக்கிறாரு. இன்னும் நெறைய பேர் வச்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய செலிபிரிட்டி. இருப்பா. நம்ம எலான் மஸ்க் வச்சிருக்கிறாரு. இந்த மாரி நெறைய பேர் வச்சிருக்கிறாங்க. நெறைய பேர் வந்து இந்த மாரி புக் வச்சுக்கிட்டு போஸ்ட் குடுக்குற மாரி ஃபோட்டோலாம் இருந்திருக்குது. நான் பார்த்துருக்கிறேன். ஸோ, இதுல எல்லாருமே வந்து முதல்ல இவரு யாருன்னு சொல்லிறலாம். ஆட்டோ பயோகிராபி ஆஃப் யோகின்னு சொல்லி இந்த புக் இருக்கு இல்லைங்களா? இந்த புக் எழுதுனது இவரு தான். இவரோட பேர் வந்து பரமஹம்ச யோகானந்தர். இவரு வந்து நம்ம இந்தியாவுல பொறந்து வளர்ந்தவர் தான். இந்தியாவுல பொறந்து வளர்ந்தவரு அமெரிக்கால இருக்கும்போது இறந்து போயிருக்கிறாரு 1952ல. அவரு இடையில 1920லயே போயிட்டாரு. மறுபடியும் 1952ல இறந்துட்டாரு அமெரிக்காவிலேயே. இடையில வந்து ஒரே 1 வருஷம் மட்டும் இங்க வந்துட்டு போயிருக்கிறாரு. 1935ல வந்துட்டு 36ல கிளம்பி போயிருக்கிறாரு. எதுக்கோசரம் வந்தாருன்னா, தன்னுடைய குருநாதர் அவர பார்க்கறதுக்கோசரம் வந்தாரு. குருநாதர பார்த்துட்டு பேசிட்டு இருந்துட்டு, மகாத்மா காந்தி ஐயாவையும் பார்த்து பேசிட்டு, அப்புறமேட்டு தான் அவரு கிளம்பி போயிருக்கிறாரு. அப்புறமேட்டு அவங்க இருக்கும்போது அவர் வந்து இறந்துட்டாருன்னு சொல்லி ஒரு செய்தி வருது. ஸோ, இவருடைய டிவோட்டீஸ் அவருடைய பக்தர்கள் இங்கேருந்து மிகப்பெரிய ஆளுங்க கிளம்பி போறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆயிருக்குது. அவரு போற வரைக்கும் வந்து இவங்கலாம் போற வரைக்கும் பார்த்தோம்னா, நார்மலா இருக்கக்கூடிய மனித உடல் அப்படிங்கிறது அழுகி போகாம இருக்கிற நாட்கள தாண்டி, ஒரு சில டைம் கொஞ்சம் அதிகமாவே இவரோட உடம்பு நல்லா இருந்திருக்குது. ஸோ, அன்னைக்கு இருந்த பத்திரிகைகள்லாம் மிகப்பெரிய அளவுல வந்து இவருக்கு விளம்பரப்படுத்துறாங்க. இந்த மாரி இந்தியாவ சேர்ந்த ஒரு யோகி ஒருத்தருடைய உடம்பு வந்து டீகம்போஸ் ஆவாம, உடம்பு கெட்டு போகாம ரொம்ப நாளா நல்லா இருக்குது. இது வந்து உண்மையாலுமே ஒரு அதிசயம். இவரு யாரு? அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு இருக்கக்கூடிய அமெரிக்க பத்திரிகைகள்லாம் ரொம்ப ஒரு பிரம்மாண்டமா காட்டுறாங்க. இவரு இறந்து போன வாட்டி அவருடைய பேர் ரொம்ப ஃபுல்லா ரீச் ஆகுது. இறந்து போன வாட்டி ஒரு மனுஷனோட உடம்பு நார்மலா இருக்கிறத விட, இவரு ரொம்ப நாள் அதிக நேரம் இவரு நல்லா இருக்குது மனித உடல். அவரு இந்த அளவுக்கு வந்து உடம்புல வந்து கிரியா யோகம் பண்ணியிருக்காரு. இவரு வந்து தியானம் பண்ணியிருக்காரு. மெடிடேஷன்லாம் பண்ணி உடம்ப நல்லா வச்சிருந்திருக்கிறாரு. அதனால இவரோட உடம்பு இன்னும் கெட்டு போகாம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்துறாங்க. விளம்பரப்படுத்துன உடனே யாரு அந்த ஆளு? யாரு அந்த ஆளுன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஆளுங்கலாம் தொலவ ஆரம்பிக்கிறாங்க. இவரு உயிரோட இருக்கும்போது ஃபேமஸு. இறந்து போன வாட்டி யாரு அவருன்னு சொல்ல இந்த மாரி அவரு தான்னு சொல்லி ஃபோட்டோலாம் காமிச்சாட்டி, இவரு சம்மந்தப்பட்ட பொருள் எதா இருக்குதா? இருக்குது. அவரு வந்து ஒரு யோகியின் சுயசரிதம்னு சொல்லி அவரு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. அப்படின்னு தெரிய வருது. தெரிய வந்த வாட்டி உடனே எல்லாம் அந்த புக்க தொலைவி வாங்குறாங்க, பிடிக்கிறாங்க. மிகப்பெரிய அளவுல அந்த புக்கு படிச்ச வாட்டி நெறைய பேருக்கு மாற்றம்லாம் வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஓகே. இவரு பூர்வீகம் இந்தியா. இந்தியாவுல எங்க பொறந்தாரு? உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய கோரக்பூர்ல பொறந்திருக்கிறாரு. பொறந்து வளரும்போது
இவர் ஒன்றும் படிக்க தெரியாத ஆள்லாம் கிடையாது. பள்ளி படிப்பை முடிச்சுட்டு அன்னைக்கு இருந்த ஒரு இளங்கலை பட்டம் சிறிய அளவில் ஓகேங்களா, அந்த பட்டம் வாங்கியிருக்காரு. பட்டம் வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அமெரிக்கா போயிருக்கிறாரு. அங்கே போயிட்டு துறவறம் தான் மேற்கொண்டிருக்கிறாரு. இவர் வந்து திருமணம் பண்ணிக்கல. இவர் வந்து ஒரு துறவி, இந்து மதத்தை சேர்ந்த ஒரு துறவி. இவர் துறவியாக இருந்த காலகட்டங்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இப்படி இருந்து இவர் இது பண்ணவாட்டி இந்த புக்கை படிக்கிறவங்க நிறைய பேர் வந்து எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்துச்சு, எனக்குள்ள ஒரு சம்திங் ஒரு வித்தியாசமான சக்தி வந்து என்ன உந்துதல் பண்ணுச்சு. ஸோ நம்ம ஏதோ பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அதன் காரணமாக அதன் பொருட்டு நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. உண்மையாலுமே உண்மையாலுமே இந்த மாதிரி நிறைய பேருக்கு மாற்றம் நடக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நடக்குது, நடந்திருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் நம்ம மெட்டா நிறுவனத்தோடைய ஓனர் எலான் மஸ்க்கு அவரும் இந்த புக்கை வச்சிருக்கிற மாதிரி ஃபோட்டோ இருக்குது நம்மக்கிட்ட. நம்மக்கிட்டனா கூகுளில் அவைலபிளாக இருக்குது. உண்மையாலுமே இவர் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டியாக தான் இருந்திருக்கிறாரு. இன்னைக்கு அவர் இறந்தும் பேர் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. நானும் என்ன பண்ணேன், சரி இந்த புக்கை நாமளும் வாங்கி படிக்கலாம், நம்மளுக்கும் ஒரு நல்ல மாற்றம் வரட்டும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. எங்கெங்கேயோ தொலைவி பார்த்தேன், யார்கிட்ட கேட்டாலும் அதெல்லாம் இங்கே இல்லை, அந்த புக்கெலாம் வரதில்ல, அதெல்லாம் டிவியில் யூடியூப்பில் விளம்பரம் காட்டுறதெல்லாம் சும்மா பேச்சு, அதெல்லாம் நம்பாதீங்க, அப்படி ஒரு புக்கே கிடையாது அப்படி இப்படின்னு ஆய்வுனாங்க. நான் உடனே சரி போ, ஆளுங்கலாம் தெரிஞ்ச புக் ஷாப்லாம் தெரியலன்னு சொல்கிறாங்க, இவங்கள போய் கேட்டால் அங்கே போய் பாருங்கிறாங்க, அவங்கள போய் கேட்டால் இங்கே போய் பாருங்கிறாங்க, கடைசியாக எங்கேயுமே கிடைக்கல. சரி நம்ம வேணால் ஆன்லைனில் வேணால் தொலைவி பார்க்கலாமா, கூகுளில் போய் தொலைவி பார்க்கலாம் எங்கே கிடைக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புக்கு ஆட்டோ பயோகிராஃபி ஆஃப் யோகின்னு சொல்லி போட்டால் அதில் வருது. இந்த மாதிரி அந்த சமூக வலைதளங்கள்ல விற்கிறாங்க, அந்த நிறுவனத்தோட பேர் சொல்ல மாட்டேன் நான் ஒன்றும் ப்ரமோஷன் பண்ணல, அந்த ஆப்பில் இருக்குது, நீங்கள் போய் புக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நானும் போய் புக் பண்ணேன். நான் இப்போ சம்திங் வாங்கும்போது ரொம்ப ரொம்ப விலை கம்மியாக இருந்துச்சு. அன்னைக்கு ₹180, 180 ருபீஸ். இருங்க தெரியுதா, 180 ₹180 நான் வாங்கும்போது. நான் வாங்கின டைமு 18ஆம் தேதி 12ஆம் மாதம் 2023 மண்டே 9:58 PM. நான் வேலைக்கு போயிட்டு வந்து அந்த புக்கை நான் திறந்து பார்க்குறேன். அது என்ன சபரி டைம்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன்னா, ஆமாம் நான் ஏற்கனவே நிறைய டைம் நான் சொன்ன மாதிரி தான். நிறையா முக்கியமான விஷயங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நான் நிறைய இது டைம்லாம் நோட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த நான் புக்கு பார்க்குறேன், நான் புக்கு வாங்கி இன்றைக்கி 2025 டிசம்பர் நடந்துகிட்ருக்குது. இன்றைக்கி வரைக்கும் நான் இந்த புக்கில் வந்து இன்னும் முழுசாக இல்லை, காவாசி கூட நான் இன்னும் படிக்கலை. இருந்தாலும் நான் வாங்கி வச்சது என்னைக்கு வாங்கி வச்சேன்னு சொல்லி எனக்கு ஒரு மெமரி வேணும். இப்போ நான் இது இருக்கும் தான் தெரியுது, நான் இந்த மாதிரி இந்த டேட்டில் இந்த மாதத்தில் இந்த வருஷத்தில் வாங்கி வச்சுக்கிறேன்ட்டு. இல்லைன்னா என்ன நினைப்பேன், இது எப்போ வாங்கினே தெரிலப்பா, ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லி தான் நம்ம நினைப்போம். நம்ம செய்யக்கூடிய எல்லா செயலுக்குமே ஒரு அடிப்படையான முக்கியமான செயல்கள். இந்த புக்கு வாங்கினேன் ஓகேங்களா, இது ஒரு முக்கியமான ஒரு புக்கு, முக்கியமான ஒரு ஒரு விஷயம் அப்படின்னா டைமு, டேட்டு, மாதம், வருஷம், கிழமை இது எல்லாமே நான் நோட் பண்ணி வைப்பேன். இது என்னோட இயல்பு.